நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தன்னுடைய நீதி பரிபாலன முறையை கடைபிடிக்கும் போது அவர் சாதி கண்ணோட்டத்துடன் நடந்து கொண்டார் என்ற உங்களுடைய குற்றச்சாட்டில் நீங்கள் இன்னமும் ஊன்றி நிற்கிறீர்களா? எப்போ எங்க பேசுனேன்? ஆமா அப்படின்னு கேட்பேன். நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இது ஒரு மரத்தடி பஞ்சாயத்துல கூட நடக்காது. எந்த குறிப்பான விஷயத்துல உங்களை பற்றி என்ன நான் பேசி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பட்சத்துல நான் பதிலளிக்க முடியும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க, யூ ஆர் அ கவர்ட், நீங்க ஒரு கோழை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கோர்ட் என்பது நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அடங்கியதுதான் கோர்ட். இதுல பொதுவா எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது போல நீதிபதிகள் எஜமானர்களும் அல்ல, வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற வேலையாட்களும் அல்ல. நீதிபதி வழக்கறிஞரை எப்படி வேணா பேசலாம், ஆனா வழக்கறிஞர் மட்டும் நீதிபதிகிட்ட பேசும்போது இப்படி வச்சுக்கிட்டு பேசணும் என்பதெல்லாம் ஒருதலை பட்சமாக எதேச்சாதிகாரமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றது கேமரால பதிவாயிருக்கு. அங்க நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நீதிபதி உண்மைக்கு மாறா தன்னுடைய அதிகாரத்தை கேடா பயன்படுத்தி ஒரு தீர்ப்புல இப்படி எழுதலாமா? ஸ்பெசிபிக் சார்ஜ் சொல்லுங்கன்னு வாஞ்சிநாதன் கேட்டாரு. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்டேன்னு எழுத வேண்டியதானே. வாஞ்சிநாதனாக இருக்கட்டும் அல்லது நானே இருக்கட்டும், நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகளை பற்றி பல சந்தர்ப்பங்களில் விமர்சனம் செய்து பேசி இருக்கிறோம். அதெல்லாம் கண்டெம்ப்ட்ல வருமா வராதா அப்படின்றத தாராளமா விசாரிக்கட்டும். அதுக்கு வாஞ்சிநாதனோ நானோ தாராளமா பதில் சொல்லுவோம். நீதிமன்றம் ஒழுங்காக நடைபெற வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற அக்கறையில தான் ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. இது மொட்டை கடுதாசு இல்லை, சைன் பண்ண ஒரு புகார். நாங்கள் 5 பார்ப்பன நீதிபதிகள், 5 பிராமின்ஸ் மேக்கிங் டெசிஷன்ஸ் அபவுட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் அவர். அந்த இடஒதுக்கீடு வழக்கில் அவர் ஜோக் அடிச்சு சிரிச்சிருக்கிறாரு. அவர் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறாருன்னு எடுத்து பார்த்தேன் நான். அந்த தீர்ப்பினுடைய கடைசி வரி, ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்கும் போது அந்த நீதிபதியினுடைய சித்தாந்த பார்வை அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு என்பதை நாம் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். நீதிபதிகள் அரசியல் ரீதியான தெரிவுகளை எடுக்கிறார்கள். தாங்கள் நடுநிலையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அரசியலும் நீதிமன்ற தீர்ப்புகளும் வேறு வேறாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உண்மையில் அவை அப்படி இல்லை. இன்னைக்கு மோடி ஆட்சியில ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ல 100% அப்படி கமிட்டட் ஜட்ஜஸுக்கு தான் நடக்குது. அவங்க அந்த பார்வையோடு தான் பல தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். நீதிமன்ற நியமனமே அப்படிதான் நடக்குது, ப்ரமோஷன் அப்படிதான் முடக்கப்படுது, டிரான்ஸ்ஃபர் அப்படிதான் தடுக்கப்படுகிறது. 1000 சான்றுகள் இருக்குது. ஆனா இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இதை பேசக்கூடாது. மன்னன் நிர்வாணமாக இருக்கிறார் என்ற உண்மையை ஒரு குழந்தை தான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற நிலைமை இருக்கக்கூடாது. அதை வெளிப்படையா பேசுவோமே, சரி தப்பு என்று பேசுவோமே. எதற்கு நம்ம ஒரு பம்மாத்து காட்ட வேண்டும்? சனாதன தர்மம் என்பது இஸ் ஈக்குவலன்ட் டு நாசி டாக்ட்ரின் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த சனாதன தர்மத்தின் அருமை பெருமைகளை பற்றி எழுதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சாதிய அமைப்பை உயர்த்தி பிடிக்கின்ற தீர்ப்புகளாக இருக்கட்டும், கூற்றுகளாக இருக்கட்டும், அரசு ஆணைகளாக இருக்கட்டும், அதை அவமதிப்பதுதான் எங்கள் கடமை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று அறக்கலகம்ல தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அதில் நீதிமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் தொடர்பாக பரவலாக அவர் பேசியிருந்தார். அதில் நீதிமன்றத்தில் நீதிபதி தாமே முன் அவருக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து அவரை கூப்பிட்டு, அதில் நேரடியாக அவர் கவுன்சிலாக இல்லாத பொழுதும் அவரை கூப்பிட்டு, நீங்கள் என்னுடைய நீதி பரிபாலன முறையில் நான் சாதி ரீதியாக நடந்து கொள்வதாக கருதுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, அது ஒரு பெரிய விவாதமாகி திரும்பியும் கூட விளக்கம் கேட்டு அவர் திங்கக்கிழமை விளக்கம் கொடுக்க சொன்னதா அந்த பேட்டியில பார்த்தேன். என்ன நடந்தது, எதன் பொருட்டு இந்த விவாதம்? இந்த பிரச்சனையை 2 பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். ஒரு வழக்கறிஞர் மீதோ அல்லது எந்த ஒரு தனிநபர் மீதோ
ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கிறது, அது நீங்க எப்படி எடுக்கலாம் என்பது என்னுடைய கேள்வி அல்ல. அது தனி ஒரு பிரச்சனை. ஆனா அப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கணும்னா என்ன ப்ரொசீஜரை பின்பற்ற வேண்டும்? அந்த ப்ரொசீஜர் வியாழக்கிழமை என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அழைத்து பேசிய முறையில் அந்த ப்ரொசீஜர் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது என்னுடைய முதல் கேள்வி. அன்றைக்கு நடைபெற்ற சம்பவம் என்ன? வாஞ்சிநாதன் வேறொரு வழக்கில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் மேட்டர், அது தொடர்பான ஒரு வழக்கில் எதிர் மனுதாரருக்கு அவர் வக்கீலாக இருக்கிறார். அவருடைய கிளையண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த வழக்கை ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு நான் வாதாட விரும்புகிறேன் என்று அவர் கூறியதனால் வாஞ்சிநாதன் அந்த வக்காலத்தை வேறொரு வழக்கறிஞருக்கு மாற்றி கொடுத்துட்றாரு. அப்போது அன்னைக்கு அந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் ராஜசேகர் அவங்க 2 பேர் அடங்கிய அமர்வில், அது ஒரு அப்பீல் கேஸு, அந்த பெஞ்சுக்கு விசாரணைக்கு வருது. அந்த பெஞ்ச் விசாரணையில் இவர் ஆஜராக வேண்டிய வழக்கறிஞரே அல்ல. அன்றைக்கு வந்த காஸ்ட் லிஸ்ட் என்று ரெஜிஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய லிஸ்ட்டில் வாஞ்சிநாதன் பெயரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவரை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அடங்கிய அந்த அமர்வு அவருக்கு வாஞ்சிநாதனுக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. எதுக்கு நம்ம தான் மாற்றி கொடுத்துட்டோம், நமக்கு எதுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க என்று அவருக்கு புரியவில்லை. இது தனியாக சம்மன் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வழக்குக்கு வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வக்கீல் வரணும், அதுக்கெல்லாம் சம்மன் அனுப்ப மாட்டாங்க. எதுக்காக சம்மன் அனுப்பியிருக்கு? வழக்கில் சம்மந்தப்படலைன்னு சொன்னா ஒரு வழக்கறிஞரை அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் அப்படி கூப்பிட்டு விசாரிக்க முடியாதா, விசாரிக்க கூடாதா? இல்லை, என்னத்துக்காக கூப்பிடுறாருன்னே தெரியாது. அப்படி கூப்பிடாம, அப்படி சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயா கூப்பிடுறாருன்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கிறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் நாம் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் அல்லவா? அதனால இவர் கரெக்டாக அந்த டைமுக்கு போய் ஆஜராயிட்டார். ஆஜரான போது அவர், இப்போ இதெல்லாம் அறக்கழகத்தில் வாஞ்சிநாதன் சொன்னது தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போது நீதிபதி சாமிநாதன் என்ன கேட்டிருக்கிறாருனாக்கா, இந்த வழக்கில் நீங்கள் கவுன்சிலான்னு கேட்டிருக்காரு. இல்லை, நான் கவுன்சில் இல்லை, ஏற்கனவே கவுன்சிலாக இருந்தேன், இப்போ ஒரு சீனியருக்கு அதை மாற்றி கொடுத்துட்டேன், சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன், நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். நீங்கள் என்னுடைய நீதி பரிபாலன முறையில் நான் சாதி கண்ணோட்டத்துடனும் மத கண்ணோட்டத்துடனும் நடந்து கொள்வதா நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது இன்னமும் அந்த கருத்தில் தான் இருக்கிறீங்களா, ஆம் அல்லது இல்லைன்னு உடனே பதில் சொல்லுங்க அப்படின்னு எடுத்த உடனே அப்படி கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன கேட்குறீங்க, எப்போ நான் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, அப்படி ஏதாவது சொல்லுங்கன்னு இவர் கேட்குறாரு. அதெல்லாம் தேவையில்லை, அது மாதிரி நீங்கள் அந்த கருத்தில் இருக்கிறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ வாஞ்சிநாதன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருனாக்கா, எந்த குறிப்பான சந்தர்ப்பத்தில், சோஷியல் மீடியாலெலாம் பேசியிருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு, எந்த குறிப்பான விஷயத்தில் உங்களை பற்றி என்ன நான் பேசியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பட்சத்தில் நான் பதிலளிக்க முடியும், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் பதில் சொல்லுங்க, யூ ஆர் அ கவர்ட், நீங்கள் ஒரு கோழை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? இவர் அப்போவும் நிதானம் இழக்கலை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு புரியல, என்ன குற்றச்சாட்டு என்பதை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தரும் பட்சத்தில் எழுத்துப்பூர்வமாக நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். அப்படியா, அப்படி கொடுத்தாக்க பதில் சொல்லுவீங்களா? சரி கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே ஒரு 2 வரி மட்டும் அங்கே கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபருக்கு அவர் டிக்டேட் பண்ணுறாரு. அது என்னன்னு கேட்டால், வெதர் யூ எஸ் வாஞ்சிநாதன் stand by your imputation of caste bias on the part of Justice G.R. Swaminathan in the discharge of his judicial duties. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தன்னுடைய நீதி பரிபாலன முறையை கடைபிடிக்கும் போது அவர் சாதி கண்ணோட்டத்துடன் நடந்து கொண்டார் என்ற உங்களுடைய குற்றச்சாட்டில் நீங்கள் இன்னமும் ஊன்றி நிற்கிறீர்களா? இதுதான் ஸ்டெனோகிராஃபருக்கு டைப் பண்ணது. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல ஜாதி மதம்னு சொன்னவர் இதில் ஜாதியை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு திங்கட்கிழமை இன்னைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாஞ்சிநாதன் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். இது எல்லா வழக்கறிஞர்களும் பார்க்க எனக்கு தெரிய இது
டெலிகாஸ்டும் ஆகும் லைவ் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இதுதான் வியாழக்கிழமை என்று நடைபெற்ற சம்பவம். பல வழக்கறிஞர்கள் இதில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதிர்ச்சின்னா எப்படி ஒரு கண்டெம்ட்னு கேட்கலாம் அப்படின்றதல்ல, இந்த முறையே பலருக்கு, வாஞ்சிநாதனுக்கு மட்டுமல்ல பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. நீதிபதி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு நேரடியாக வாஞ்சிநாதன் பதில் சொல்லவில்லை என்று அந்த நீதிமன்ற குறிப்பில் அப்படி எழுதப்பட்டிருக்குது. நேரடியாக ஏன் பதில் சொல்ல? இப்போ வந்து நீங்கள் எனக்கு நோட்டீஸ் எனக்கு ரிட்டனில் கொடுங்க, நான் வந்து அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரிட்டனில் பதில் சொல்கிறேங்கிறது நீதிமன்றத்திலே இருக்குது இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கலாம்ல. அவர் ஒரு கேள்வி தானே கேட்குறாரு, சிம்பிளான கேள்வி. நீங்கள் என்னை பற்றி அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இதை சட்ட மொழிக்கெல்லாம் போகாமல் ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டனாக வந்து எடுத்துக்கொள்வோம். மகிழ்நான், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, என்னை பற்றி நான் பணம் கையாடல் பண்ணிட்டதா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட அடுத்தது என்ன கேட்பேன்? திருப்பி எப்போ எங்கே பேசுனேன் ஆமாம் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு மரத்தடி பஞ்சாயத்தில் கூட நடக்காது. மரத்தடி பஞ்சாயத்தில் கூட இன்ன விஷயத்துக்காக விசாரிக்கிறோம் என்று தான் கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறது சொம்பு பஞ்சாயத்து. அந்த சொம்பு பஞ்சாயத்தில் கூட இன்ன விஷயத்துக்காக விசாரிக்கிறோம்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் சந்தர்ப்பத்தை எல்லாம் சொல்லி இப்படி பண்ணியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் என்னை பற்றி இப்படி பேசுனீங்களா இல்லையா என்று கேட்டால் அதற்கு ஒருவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ அதுதான் காமன் சென்ஸ் கேள்வி. இது சட்ட மொழியில் சொன்னாக்கா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது என்ன? ஒரு குற்றச்சாட்டு, அப்புறம் அந்த குற்றச்சாட்டை குறிப்பாக சொல்லணும், அந்த குறிப்பான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும். அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அதை பரிசீலித்து உண்டு இல்லை என்று வந்து முடிவு செய்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அப்படி நடந்திருக்குதா அப்படின்றது தான் இதில் கேள்வி. சில ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று, அவர் வந்து கோழை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அது லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிருக்குது. அங்கே நீதிமன்றத்திலையும் கூட வழக்கறிஞர் இருந்திருப்பாங்க. அவருடைய வழக்கறிஞருடைய நண்பர்கள், நீதிபதிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அந்த அரங்கத்தில் இப்போ வழக்கம் பொதுவாக சொல்லப்படுறது நீதிமன்றத்திற்கு என்ன ஒரு மாண்பு இருக்கிறது அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. இப்போ மாண்புன்னு நான் பொதுவாக புரிஞ்சுக்கிறேன், அந்த இடத்துல வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துப்பாங்க போல இருக்கு, ரொம்ப நீட்டான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, வெளியில் நம்ம பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர், இப்போ இந்த விஷால்ங்கிற நடிகர் வந்து போயிட்டு எஸ் பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வெளியில் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கூட நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து அவருக்கு அறிவுறுத்தினார். இப்போ நீதிபதியே கோழை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அங்கே நீதிமன்ற மாண்பு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுறதுல வந்து ஓகே, அங்கேயும் அப்படி பேசலாம் போல இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயம் எனக்கு வருது. அப்படித்தானா? அல்லது நீதிபதிகள் அப்படிலாம் பேசலாமா? இல்லை, இப்போ இந்த மாண்பு என்பதை கடைபிடிக்கிற பொறுப்பு வந்து நீதிமன்றத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று நீதியரசர்கள், இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள், அதுக்கப்புறம் அங்கே வந்திருக்கக்கூடிய வழக்காடிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள். நான் கூட ஒரு வழக்கில் வந்து ஆஜராகும் போது, அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு சுற்றி டேபிள் அப்படி போட்டிருந்துச்சு. அந்த டேபிளில் கை வச்சுக்கிட்டு நின்னேன் நான். அது என்ன கை வைக்கிறீங்கன்னு கேட்டார் அந்த நீதிபதி. அதுவே வந்து மாண்பு குறைவான நடவடிக்கை என்பது அந்த நீதியரசருடைய பார்வை. ஆனால் நீதிபதி GR சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாண்பு குறைவான நடவடிக்கை. ஒரு வழக்கறிஞரை நீ ஒரு கோழை என்று சொல்வது மாண்பான நடவடிக்கைன்னு அவர் கருதுகிறார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது கண்டெம்ட் ஆஃப் த ஜட்ஜ் என்று மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளுகிறோம். நீதிபதிகளும் அப்படித்தான் அதை பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போது அங்கே வந்து கண்டெம்ட் ஆஃப் ஜட்ஜுன்னு சொல்லலை, அதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு தான் சொல்லுது. கோர்ட் என்பது நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அடங்கியது தான் கோர்ட். இதில் பொதுவாக எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது போல நீதிபதிகள் எஜமானர்களும் அல்ல, வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற வேலையாட்களும் அல்ல. அப்போ நீதிபதி ஒரு விஷயத்தில், ஒரு வழக்கில் உண்மையை, நீதியை கண்டறிவதற்கு 2 தரப்பு வழக்கறிஞர்களும் உதவி செய்கிறார்கள் என்பதுதான் நீதிமன்றத்தை பற்றிய கோட்பாடு. அப்போது பார் அண்ட் பெஞ்ச் 2 பேரும் ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருக்கிறாங்க.
அதனால நீதிபதி வழக்கறிஞர் எப்படி வேணா பேசலாம், ஆனா வழக்கறிஞர் மட்டும் நீதிபதிகிட்ட பேசும்போது இப்படி வச்சுக்கிட்டு பேசணும் என்பதெல்லாம் நம்ம சினிமால பார்த்து புரிஞ்சுக்கிட்டது, அல்லது பல நீதிமன்றங்கள்ல இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ இங்க நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீதிபதி GR சாமிநாதன் ஒரு வழக்கறிஞரை எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் இப்படி பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய பார்வையில் இதுவும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தான். இது வாஞ்சிநாதன் நீதிமன்றத்தை அவமதிச்சாரா இல்லையா அப்படின்றது இனிமே விவாதித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ நீதிபதி நடந்து கொண்டிருப்பது அந்த நீதிமன்றம் என்ற நிறுவனத்தை, அதற்கான நடைமுறைகளை, அதற்கான மாண்பை குலைக்கின்ற வகையில் ஒருதலை பட்சமாக எதேச்சாதிகாரமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ கேட்ட கேள்விக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால நீங்க கோழை அப்படிங்கிறது நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்து. இப்போ அதுல நீங்க எங்க இருந்து நான் இப்படி சொன்னதாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வாஞ்சிநாதன் தரப்புலையும் ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிற பொழுது நீங்கள் இப்படி கூறியதாக நான் இதன் வழியாக அறிந்தேன் அப்படிங்கிறத குறித்து நீதிபதி அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல உயர்ந்த பொறுப்பில் இருக்கவர், அவர் நீங்க இப்படி சொன்னீங்க, நீங்க தாங்க கேள்விப்பட்டேன், அல்லது இந்த வழக்குல நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இன்னென்ன ஊடகத்துல இப்படி பேசியிருக்கீங்க, இந்த விஷயத்த வெளிப்படை அங்கேயே போட்டு உடைச்சிருக்கலாமே, எங்க கேள்விப்பட்டேன்னு சொல்லல, ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் இதுக்கு சம்பந்தம் இல்லாம இன்னொரு விவரம் இருக்குது. அந்த விவரம் என்னன்னா, வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய புகார் அது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது ஒரு செய்தி. இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு பிறகு நான் வர்றேன். இதிலேயே சிலது முடிக்க வேண்டியிருக்குது. ஏனென்றால் இந்த ஒரு வரி உத்தரவை பிறப்பித்த பிறகு ஒரு 5-6 பக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு அவரு. அந்த ஆர்டரினுடைய பகுதிகள் முக்கியமானவை. இப்போ நீ ஒரு கோழை அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிற, நீ ஆம்பளையா இருந்தா, அதாவது வழக்கு மொழியில மக்கள் பேசுற மொழியில சொல்றேன், ஆம்பளையா இருந்தா ஒத்துக்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளு, அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு? அதான பொருள். இல்லைன்னா கோழை என்ற முறையில் அவர் ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துட்டார். எந்த விசாரணைக்கு முன்னால் அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அப்படித்தான் அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் என்பதை அவர் கொடுத்திருக்கிற அந்த 5-6 பக்க உத்தரவு இருக்கு இல்லையா, அது தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததோ அதை உண்மையான முறையில் அவர் அந்த உத்தரவில் பதிவு செய்யவில்லை. நான் படிச்சு காட்டுறேன். We posed a direct question to him whether he continued to maintain his stand that one of us, அதாவது Justice GRS, is exhibiting caste bias in the discharge of his judicial duties. Thiru Vanchinathan, without directly answering this question, submitted that he had already returned the papers and he is no longer the counsel on record. இப்போ நீங்க குறிப்பானதை சொல்லுங்க அப்படின்னு வாஞ்சிநாதன் கேட்டதே இதுல பதிவு பண்ணல. நீங்க இது மாதிரி பேசுனீங்களே, அந்த கருத்துல தான் இருக்கீங்களான்னு நான் கேட்டதுக்கு, இந்த கேஸ்ல இருந்து நான் விலகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைவர்ட் பண்ண பார்த்தாரு என்று உண்மைக்கு புறம்பாக ஒரு நீதிபதி இதுல பதிவு செஞ்சிருக்காரு. நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்றது கேமரால பதிவாயிருக்கு. அங்க நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு நீதிபதி உண்மைக்கு மாறா தன்னுடைய அதிகாரத்தை கேடா பயன்படுத்தி ஒரு தீர்ப்புல இப்படி எழுதலாமா என்பது கேள்வி. அந்த வழக்கறிஞர் என்ன கேட்கிறாரு, ஸ்பெசிபிக் சார்ஜ் சொல்லுங்கன்னு. ஸ்பெசிபிக் சார்ஜ் சொல்லுங்கன்னு வாஞ்சிநாதன் கேட்டாரு. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்டேன்னு எழுத வேண்டியதானே. இது ஒரு மிகவும் நேர்மை குறைவான ஒரு நடவடிக்கை. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஆர்டர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 3-4 தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுறாரு. ஒரு கேரளா உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அப்புறம் சில உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், இதெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நீதிபதியினுடைய சித்தாந்த கண்ணோட்டத்தை கேள்வி கேட்டாலும் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் சொல்றாரு. அது கேரளா உயர்நீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி, அதுக்கு பிறகு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி, நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கம் சம்பந்தப்பட்ட நபருக்கு இல்லை என்றாலும் அவருடைய பேச்சின் காரணமாக நீதிமன்றத்தின் மாண்பு மக்கள் மத்தியிலே கெட்டு போவதாக இருக்குமானால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் அப்படின்னு அடுத்தது பதிவு பண்றாரு. இப்போ என்ன குற்றச்சாட்டுன்றதே வரல, அதுக்கு முன்னாலேயே 4-5 தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுறாரு. காட்டிட்டு என்ன சொல்றாரு கடைசியா,
judged by the principles laid down above. laid down aboveனா மேற்கூறிய தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற பிரின்சிபல்ஸ் அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது the conduct of வாஞ்சிநாதன் prima facie constitutes criminal contempt of court. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது வாஞ்சிநாதனுடைய நடவடிக்கை ஒரு முதல் பார்வையிலேயே நீதிமன்ற அவமதிப்பு என்று தெரிகிறது. அதனால இதுல ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்ப விசாரணையே நடக்கல, முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல ஒரு ஜோக் இருக்குது. நேத்தைக்கு அடிஷனல் ரெஜிஸ்ட்ராரிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. யாருக்கு? வாஞ்சிநாதனுக்கு. திங்கட்கிழமை அவர் நீதிபதியின் முன்னால் ஆஜராக வேண்டும் என்பதற்காக அந்த கடிதம் 1:15 மணிக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ப்ரீ காக்னிசன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோட்டீஸ். ப்ரீ காக்னிசன்ஸ் அப்படின்னா ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு காக்னிசன்ஸுக்கு எடுப்பதற்கு முன்னால் விசாரிப்பதற்கான நோட்டீஸ். என்னது காக்னிசன்ஸ்னா? என்னது காக்னிசன்ஸ் அப்படின்னா குற்றம் நடந்திருக்கிறதா என்று முதல் பார்வையில் எடுத்துக்கொள்வதற்கான முன் அறிவிக்கை. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு அவரை 1:15 மணிக்கு கூப்பிட்டு விசாரிச்ச பிறகுதான் இவர் கண்டெம்ட் கமிட் பண்ணியிருக்காரா இல்லையா என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வரப்போகிறது. அப்படியான ஒரு விசாரணைக்கு தாங்கள் 1:15 மணிக்கு வந்து சேர வேண்டும் என்று அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் வியாழக்கிழமை பிறப்பித்த உத்தரவுல நீதிபதி என்ன சொல்றாரு? பிரைமா ஃபேசி இருக்கு என்று தெளிவாக தெரிகிறது. என்ன அடிப்படையில்? மேற்கண்ட உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில். இப்போ இது என்ன நடக்குது? முன்னாலேயே முடிவாயிடுச்சு. இப்போ இந்த விசாரணை என்பது ஒரு நாடகம் தானே. நான் வக்கீல் கிடையாது, எனக்கு இது தெரியல உண்மையிலேயே. இது என்ன நடக்குது? நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்றாங்களே, அதுல இது ஏதாவது வருமா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னா, இது சூப்பர் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு வேணா சொல்லலாம். சூப்பர் நேச்சுரல் நம்ம யாரை சொல்றது? சூப்பர் நேச்சுரல்னா கடவுளை தானே சொல்லுவோம். இப்போ ராமாயணத்தில் ராமபிரான் வாலியை மறைந்திருந்து ஒரு அம்பு விட்டு கொல்றாரு. அப்போ வாலி கேட்குறான் ராமன், கம்பராமாயணத்தில் தான், அது நம்ம நீதியரசர்கள்லாம் தெரியும் அதெல்லாம் நல்லா. இந்த மாதிரி என்னன்னே விசாரிக்காம இப்படி கொண்டிருக்கிறியே, இதெல்லாம் யோக்கியமான வேலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராமனால பதில் சொல்ல முடியல. எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை, என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்னை தண்டிக்கிறியேன்னு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? அது மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் இது, நேச்சுரல் ஜஸ்டிஸ் எல்லாம் கிடையாது. இல்லை, நீங்கள் சூப்பர் நேச்சுரல்னு சொன்னீங்க. அவர் ஏற்கனவே 2022 ஒரு மேடை பேச்சின் ஊடாக அவர் பேசும் பொழுது, நீதிமன்றங்கள் கோயில்கள் தான், அதில் மாற்று கருத்தில்லை, ஆனால் நீதிபதிகள் கடவுளர்கள் அல்ல, அவர்கள் தங்களை கடவுளர்களாக கருதி கொள்கிறார்கள், அவர்கள் முன்னால் ஒரு கண்ணாடியை நிறுத்தி அவர்களுக்கு அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும், அதை ஒரு சட்ட விமர்சகர் தான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். ஸோ அப்படியான அபிப்பிராயம் இருக்கிறவர் தன்னைத்தானே ஒரு கடவுளாக கருதி கொண்டு இதை செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கருதக்கூடும். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவர் மதுரையில் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் அந்த உயர் பொறுப்பில் இருக்கிறவருக்கு எதிராக வெளியில இப்படி தகவல்கள் பரவுது, என்னை குறித்து என்கிட்ட பயாஸ் இருக்கிறதா கூட அந்த தகவல்கள் அப்படி பரப்பப்படும் பொழுது நான் உடனடியாக இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சம்திங் அபவுட் மீ, அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் உயர் பொறுப்பில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியா, தலைமை நீதிபதியா இருக்கிறார் அவரு. அப்போ அவருக்கு அது பொறுப்பு தானே. அந்த பொறுப்பிலிருந்து அவர் டக்குன்னு கூப்பிட்டு என்னப்பா இப்படி பேசினியா அப்படின்னு அவர் கேட்கறாரு. அதுல என்ன தப்பு? பொதுவாக அறிவுரைகள் எல்லாம் பழக்கமா எல்லாரும் மற்றவங்களுக்கு தானே சொல்லுவாங்க, தங்களுக்கு அது பொருந்தும் என்று கருதுவதில்லை. அதனால மற்ற நீதிபதிகளுக்கு அவர் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் தன்னை பொறுத்தவரை என்ன பார்வை வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அவ்வாறு பேசி இருந்து அவரை கூட மறந்துருக்கலாம், நம்ம இப்படி இது மாதிரி பேசியிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு மறந்து போயிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து அவருக்கு நினைவூட்டுவதாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவர் நடந்து கொண்ட முறை என்பது அவ்வாறு இல்லை என்பதுதான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் கேட்க விரும்புனது, வாஞ்சிநாத் அவர்கள் நீங்க எங்க நான் எப்போ சொன்னேன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எங்க நான் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டது பிறகு முகாந்திரம் இருக்குன்னு நீங்க சொன்ன அந்த இதுல இருக்குது, கிரிமினல் கண்டெம்ட்டுக்கான முகாந்திரம் இருக்கிறதுன்னு ஒரு வரி வந்துருச்சு. தட் மீன்ஸ் அவர் அவருக்கு ஏற்கனவே இது தொடர்பான விவரங்கள் தெரிந்திருக்கிறது, ஆனாலும் நீங்க விளக்கம் கொடுங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். வாஞ்சிநாதனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ரிட்டர்ன்ல விளக்கம் கொடுக்கிறது. இவர் நீதிபதிக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு,
அவர் தெரிஞ்சதை அவர் சொல்லல. நீங்க சொன்னாதானங்க நான் பதில் சொல்ல முடியும். நீங்க சொல்லாததற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்ப இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் குற்றச்சாட்டை தடா மாதிரி இருக்குது. குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்னாலேயே என்ன நீங்கள் நிரபராதி என்று உங்களை நிரூபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன குற்றச்சாட்டு அதை சொல்லுங்க, அதுக்கான தரவுகளை சொல்லுங்க. தடால கூட குற்றச்சாட்டுகளை விரித்து சொல்லுவாங்க. தடாவிலையோ புடாவிலையோ யூஏபிஏலையோ என்ன குற்றச்சாட்டுன்னு விரித்து சொல்லுவாங்க. அது எதையுமே சொல்லாம என்ன அவமானப்படுத்திட்டீங்க, என்னை பத்தி இது மாதிரி ஒரு அவதூறு பண்ணிட்டீங்க, ஆமாவா இல்லையா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா இது என்ன கேள்வி? இதற்கு ஒரு மனிதன் எப்படி பதில் சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது அப்சல்யூட்டா ஒரு அதிகார துஷ்பிரயோகம். இதற்கு எந்த மனிதனும் யாரும் பதில் சொல்ல முடியாது. எந்த நீதிமன்றத்திலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு எழுப்பி கொண்டாந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறது, எழுத்துப்பூர்வமா எந்த இதுவும் கொடுக்காம, அவகாசம் கொடுக்காம, அது மாதிரி கேட்பதற்கு என்ன பொருள்? இதெல்லாம் எதுல வரும்? இல்ல, நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். ஒரு புகார் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக ஒரு செய்தி பார்த்தேன். அந்த புகார் ஒரு வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புனதாகவும் ஒரு அதிமுக வழக்கறிஞர் சமூக வலைதளங்களில் பரப்புறதாகவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன். அந்த ஃபைலை நான் இன்னும் பார்க்கல. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட புகாரில் இருக்கிற விபரத்தின் அடிப்படையில் அந்த விஷயம் என்னன்றத சொல்லிடுறேன். நேற்று அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரு வாஞ்சிநாதன் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், நான் அதனுடைய தலைமை குழு உறுப்பினர். அவர் இப்படி ஒரு புகார் அனுப்பியிருக்காருன்னு எனக்கே தெரியாது. அவர் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு புகார் அனுப்பியிருக்காரு. அதை நேற்று அறக்கழகம் இன்டர்வியூவில் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். போன மாதம் அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் மேலே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் அதை அனுப்பியிருக்கிறதாக வாஞ்சிநாதன் சொல்றாரு. அதில் கூடுதலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த புகார் குறித்த விவரங்களுக்குள் நான் போக மாட்டேன், அதை பரிசீலிக்க வேண்டியவர் தலைமை நீதிபதி. இது அவர் புகார் அனுப்புறது அப்படின்றது பர்ஃபெக்ட்லி லெஜிட்டிமேட் ஆக்ஷன். ஒரு நீதிபதியின் மீது ஒரு வழக்காடிக்கோ ஒரு குடிமகனுக்கோ ஒரு வழக்கறிஞருக்கோ ஏதாவது விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் தலைமை நீதிபதிக்கு அதை எழுத்துப்பூர்வமாக அவர்கள் தெரிவிக்கலாம். தலைமை நீதிபதி அதை பரிசீலித்து அதில் உண்மை இருக்கிறது இல்லை என்ற அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை எடுக்காம விடலாம். அது அவங்களுடைய ப்ரிராகேட்டிவ். இது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அந்த அடிப்படையில் வாஞ்சிநாதன் என்ன செய்கிறாரு, நீதியரசர் ஜி சாமிநாதன் பற்றி ஒரு புகார் அனுப்பியிருக்கார். அந்த புகாரை எப்படி அனுப்புனேன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புகாரை டிஜிட்டல் வெர்ஷனா அனுப்பக்கூடாது, இமெயிலில் அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனாக்கா அது வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பதனால் அதை ஹார்டு காப்பியா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பியிருக்கிறார். அப்படி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பப்பட்ட அந்த புகார், அதனுடைய புகைப்பட நகல் வாட்ஸ்அப்ல எல்லா இடத்துலையும் சுத்துது. அந்த வாட்ஸ்அப்ல சுற்ற விட்டு இருப்பது யார் அப்படின்னு சொன்னாக்கா, ராஜராஜன் என்ற மதுரையை சேர்ந்த ஒரு அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர். அவர் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான டிஜிட்டல் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதனால இது ஒரு கிரிமினல் குற்றம். இதற்காக நான் சைபர் கிரைம்ல புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நேற்று காலையில சொன்னாரு. கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த புகார் எப்படி கீழே சுற்றுக்கு வந்தது அப்படின்றது முதல் கேள்வி. நீங்கள் சொல்வது போல ஒருவேளை நீதிபதியின் பார்வைக்கோ கவனத்துக்கோ அது வந்திருந்தால் அவர் விசாரிக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். இதை எப்படி யார் சுற்றுக்கு விட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கண்டெம்ப்ட்னு எடுக்கிறதுனாக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த புகார் கடிதத்தின் நகலை பார்த்து விட்டு தான் பேசுகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு அவர் பேசுறாருன்னா ரொம்ப வருந்தத்தக்கது. அது அப்படி இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அதனுடைய கண்டென்ட் என்ன என்பது நமக்கு தெரியாது. அந்த கண்டென்ட்டை பத்தி நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனால் அதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நான் ஒரு கீழ்நிலை அதிகாரி, ஒரு தாசில்தாரை பற்றி கலெக்டருக்கு புகார் அனுப்புறேன், அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரை பற்றி டிஐஜிக்கு புகார் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த புகார் அந்த இன்ஸ்பெக்டருக்கே காப்பி வருது அப்படின்னு சொன்னா புகார் கொடுத்த என்னுடைய நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் ஒரு வழக்கறிஞர்.
அந்த வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் தொழில் நடத்துறதா வேண்டாமா? அந்த வழக்கறிஞருடைய உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குதா, உத்தரவாதம் இருக்குதா? இது எங்க போய் நிற்கும்? அது அப்போ இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இது மதுரை உயர்நீதிமன்றம் சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்தது இங்க வந்திருக்குது. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? இது மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறது. இது இங்க தமிழ்நாடு மட்டத்தில் இல்லை, அனைத்து இந்திய மட்டத்தில் விசாரிக்க வேண்டியது. தமிழ்நாடு அரசு மிக சீரியஸா இதை எடுத்துக்கிட்டு சைபர் கிரைம் மூலமா இதுக்கு வந்து புலன் விசாரணை செய்யணும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் ஒழுங்காக நடைபெற வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற அக்கறையில தான் ஒருத்தர் புகார் கொடுக்கிறாரு. இது மொட்டை கடுதாசு இல்லை, சைன் பண்ண ஒரு புகார். அதை அந்த வழிமுறையின்படி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை இப்படி லீக் பண்ணி இப்படி கொண்டு போறது என்று சொன்னால் அதற்கு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருந்தாக்கா. அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை மட்டும் நான் வந்து சுட்டி காட்டுறேன். புகாரின் அடிப்படையில் அது ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கணும் இல்லையா? அப்படி எது விசாரணை நடந்தது தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? புகார் அடிப்படையில் நமக்கும் தெரியாது, வாஞ்சிநாதனுக்கும் தெரியாது. இருந்தா அவர் சொல்லியிருப்பாரு. விசாரணை ரகசியமா நடக்க முடியாது இல்ல? அது ரகசியமா தான் நடக்கும். ரகசியமா தான் நடக்கும். வெளிப்படை அப்படி நடக்கும். ஒரு புகார் அனுப்பியிருக்காரு, அவங்க விசாரிச்சுட்டு அதை எடுத்துக்கலாம், எடுக்காம போகலாம், அது வேற விஷயம் இல்லையா? இதை ஓபன் பண்றதுன்னாக்கா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய ப்ரிராகேட்டிவ், அவங்களுடைய உரிமை. இதை ஓபன் பண்றது வாஞ்சிநாதனின் உரிமை அல்ல. ஒரு அவதூறு பரப்ப வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நபர், நான் வேற ஒரு கோணத்துல சொல்றேன், அவர் இப்படி முறைப்படி புகார் அனுப்புவாரா? மொட்டை கடிதாசு எழுதி வாட்ஸ்அப்ல சுற்றுக்கூடலாமா? செய்ய முடியுமா இல்லையா? அது மாதிரி எவ்வளவு வருது? அது மாதிரி எவ்வளவு இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பாக்குறோம்ல, எத்தனை கிசுகிசுக்கள் உலவுகின்றன அப்படின்னு பாக்குறோம்ல, அந்த மாதிரி நடக்குது இல்ல? அப்படி இல்லாம லெஜிட்டிமேட்டா ஒரு பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கும் போது இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு சொல்றேன். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வர்றேன். இந்த தீர்ப்புல நீங்க வந்து உங்களுக்கு உள்நோக்கமே இல்லை என்றாலும் கூட ஜுடிஷியல் பிலாசபியை, ஐடியாலஜியை விமர்சித்தால் அது வந்து குற்றம்தான். உங்களுக்கு உள்நோக்கமே இல்லைன்னாலும் கூட மக்கள் மத்தியில் இது நம்பிக்கை இழக்க செய்யும் என்பதனால் அது குற்றம்தான் என்றெல்லாம் சில தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீதிபதி வந்து சொல்றார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், வர்மா, இப்ப நீதிபதி வர்மா இருக்காரு இல்லையா, எது நோட்டுக்கட்டு பிடிப்பட்ட கேஸ் சொல்றேன். இப்ப இம்பீச்மெண்ட் இருக்குது இல்லையா ராஜ்யசபால, இம்பீச்மெண்ட் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா பண்ணது. ஆமா. இப்போ வர்மாவினுடைய கருத்துப்படி நீங்க வந்து ஜுடிஷியரினுடைய மாண்பை குறைக்கிறீர்கள், என் மேல இப்படி அபாண்டமா குற்றம் சாட்டுவதன் மூலம் என்பது வர்மாவின் கருத்து. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ் போச்சு, அவர் வீட்டு அவுட் ஹவுஸ்ல இருந்து பணத்தை எடுத்தாங்க, இப்ப என் மேல விசாரணை நடத்தி இம்பீச்மெண்ட் பண்றீங்க. அது தலைமை நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து விசாரிச்சது. அதை சேலஞ்ச் பண்ணி அவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இப்ப யாரு? வர்மா. அது சுப்ரீம் கோர்ட்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்குது. அதை அட்மிட் பண்ண தலைமை நீதிபதி கவாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸை நான் விசாரிக்க முடியாது, ஏனென்றால் அவரு வர்மா அந்த கேஸ் பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரிச்சது இல்லையா, அந்த குழுவில் நான் ஒரு மெம்பர், அதனால நீங்க விசாரிச்சதே தப்புன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அதுல நான் உட்கார முடியாது அப்படின்னு நீதிபதி கவாய் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது புரியுதா? நானே எனக்கு பற்றி என்னுடைய விவகாரத்துல தலையில நானே இல்ல இப்ப கவாய் மீது அவர் ஒன்னும் குற்றம் சாட்டல, இந்த முறை தவறுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த முறையில் ஈடுபட்டவன் நான் என்ற முறையில நடந்தது சரியா தப்பான்னு விசாரிக்கிறதுல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விலகுகிறார். இங்க நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் என்ன சொல்றாரு, என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்னான்னு சொல்ல முடியாது, அது கண்டெம்ட் இல்லையான்னு நான் தான் விசாரிப்பேன், நீ கண்டெம்ட் தான் கமிட் பண்ணிருக்கிற, பிரைமா ஃபேசி எனக்கு தெரியுது. ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இருக்குது, நோபடி கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். இது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாத தத்துவம்லாம் இல்லை இது. ஆனா அவர் தான் விசாரிக்கிறாரு, அவர் தான் குற்றம் சாட்டுறாரு, அவர் தான் நீதி வழங்குறாரு. இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னாக்கா, நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அளவுக்கு நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து விவரமா இல்லை, அவருக்கு நீதிமன்ற கோட்பாடுகள் பற்றி தெளிவு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இப்ப இருக்குது. இதுல கிரக்ஸ் முக்கியமான புள்ளி பாயிண்ட் அப்படின்னா, என் மீது நான் சாதிய சார்போடு நடந்து கொள்கிறேன் என்று நீங்கள் அப்படி எதுவும் பேசினீர்களா, கருதுகிறீர்களா, உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்கிறாரு.
இப்போ நீதி பரிபாலன முறை குறித்து நீண்ட காலமாக விமர்சனங்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்குது. பெரியார் நீதிமன்றத்திலே போய் இந்த நீதி பரிபாலன முறையில இங்க வந்து அவருடைய குறிப்பான வார்த்தைகள்ல சொன்னா, நீங்க எங்களுக்கு நீதிபதியா இருக்க முடியாது, நீங்க உங்களோட வேத தர்மத்துல நீங்க வந்து சூத்திரன் ஆட்சி செய்கிற பகுதியில வந்து வாழக்கூடாதுன்னா நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. அந்த வேதத்தை நம்புகிற நீங்கள் எங்களுக்கு எப்படி நீதி பரிபாலனை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றத்திலே பேசியிருக்காரு. அதுக்கு அவருக்கு கண்டெம்ட் வந்திருக்குது. அது ஒரு பக்கம் அப்படியான வரலாறு நமக்கு இருக்குது. அது இருக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா பார் அண்ட் பெஞ்ச்ல ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு. பெரும்பாலும் நீதிபதிகள் வந்து பார்ப்பன உயர் சாதிகளாகவே பெரும்பாலும் இருக்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் இல்லை, எஸ்சி எஸ்டி ஓபிசி ரெப்ரசன்டேஷன் இல்லை. சமீபத்தில் கவாய் வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்க போறோம்னு சொன்னது போது இன்னும் காந்தி செத்துட்டாராங்கிற மாதிரி இருந்தது. உச்ச நீதிமன்றத்தில் இப்போதான் இடஒதுக்கீடே அமல்படுத்த போறாங்க. அப்போ இதுதான் உச்சபட்சம் நமக்கு நீதி வழங்க போகுதுன்னு நம்பி இருக்கிற மக்கள், நாங்கள் ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணப்படலைங்கிற போது இதில் ஏதோ பயாஸ் இருக்குது, உங்களுக்குள்ளே நீங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்களே இருந்துக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து எப்படி நீதி கிடைக்கும். சாதாரண மக்கள் இந்த விஷயத்தை சாதாரண மக்கள் கீழே போய் சொன்னா கேட்பாங்க. அதை கேட்கக்கூடாது, அதை கேட்கவே கூடாதா நாங்க மக்கள்? ஏன்பா ஜட்ஜ் ஆகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதா? நம்ம ஒரு தெளிவா ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கலாம். வாஞ்சிநாதன் அப்படி பேசினாரா பேசவில்லையா அது தனி. நான் அதுக்குள்ள இருந்து ஏற்படக்கூடாது. வாஞ்சிநாதனாக இருக்கட்டும் அல்லது நானே இருக்கட்டும், நீதிபதி GR சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகளை பற்றி பல சந்தர்ப்பங்களில் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறோம். நீதிபதி GR சாமிநாதனுடைய தீர்ப்புகளை பற்றி மட்டுமல்ல, மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பலருடைய, அவங்க சொல்றது போல பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அல்ல, வேறு பல சமூக பின்னணியிலிருந்து வரக்கூடிய நீதிபதிகளுடைய தீர்ப்புகளையும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகளையும் விமர்சித்து சோசியல் மீடியாவில் யூடியூப்ல பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். அதெல்லாம் கண்டெம்ட்ல வருமா வராதா அப்படின்றத தாராளமா விசாரிக்கட்டும். அதுக்கு வாஞ்சிநாதனோ நானோ தாராளமா பதில் சொல்லுவோம். அதை ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப நமக்கு நீங்க கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ல ஒரு ஆதிக்க சாதியினர், குறிப்பா பார்ப்பன சமூகத்தினர் மேலாண்மை வகிப்பது அப்படின்றது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிற ஒரு உண்மை. இந்த உண்மையை பேசக்கூடாதா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமா, ரொம்ப வெளிப்படையா தெரியற விஷயம். இப்ப எங்க வீட்டுல சொந்தக்காரங்க கை நீட்டி பார்த்து ஒரு 5 தலைமுறைக்கு போனாலும் அப்படி யாரும் இங்க கிடையாது. எங்க வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல அப்படியாவது நீதிபதி ஜட்ஜி கிடையாது. அப்ப நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல யாருமே ஜட்ஜ் ஆகலையா? ஏன் ஆகல? அப்ப இதுல எதுவும் பயாஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் தானே. ஆமா, அத இப்ப இந்த விவகாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எப்பொழுதுமே நீங்க சொல்றது ஒரு லேமேன் லாஜிக்ல. இப்ப முதல்ல நம்ம பேசணும்ல, ஏன்பா என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்ற, நான் எப்ப பேசினேன் எங்க பேசினேன்னு சொல்லுப்பா அப்படின்றது ஒரு லேமேன் காமன் சென்ஸ். நீங்க சொல்ற சாதாரண மனிதனின் புத்திக்கு எட்டுவது, அசாதாரண மனிதர்களுக்கு அது வந்து எட்டாது. அது மாதிரிதான் இதுவும். இதை பத்தி ஒரு புத்தகமே வந்திருக்குது, அதை சொல்றேன் நான். சுப்ரீம் விஸ்பர்ஸ் என்று ஒரு புத்தகம். இந்தாங்க, அந்த புத்தகத்தை நான் கேமராலையும் காட்டுறேன். இது வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் யாருன்னாக்கா அபினவ் சந்திரசூட். அபினவ் சந்திரசூட் யாருன்னாக்கா இப்போ ரிட்டையர் ஆனார் இல்லையா தலைமை நீதிபதி சந்திரசூட், அவருடைய மகன். அவர் ஒரு பிரபல வழக்கறிஞர். அவர் இந்த புத்தகத்தை எதை வைத்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஜார்ஜ் ஹெச் காட்பாய்ஸ் அப்படின்னு ஒரு லீகல் ஸ்காலர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவில் இருக்கின்ற நீதிபதிகளை, ஏறத்தாழ 36 நீதிபதிகளை, அதில் பல பேர் தலைமை நீதிபதிகள், அவங்கள வந்து 1980s ரிட்டையர் ஆன நீதிபதிகள், பதவியில் இருக்கின்ற நீதிபதிகள், அவங்களையெல்லாம் நேர்காணல் செஞ்சிருக்காரு. நேர்காணல் செஞ்சு அந்த குறிப்புகள் அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு. இந்த ஜார்ஜ் எஸ் காட்பாய்ஸினுடைய ஒரு ஸ்டூடெண்ட் தான் அபினவ் சந்திரசூட். அவர் வந்து தன்னுடைய மென்டார் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு. அவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் இந்த குறிப்புகளை எல்லாம் அபினவ் சந்திரசூடுக்கு அனுப்பி, இவர் பப்ளிஷ் பண்றதுன்னா பண்ணிக்கங்க அப்படின்னு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அவர் நேர்காணல் செய்து எடுத்த குறிப்புகளிலிருந்து வந்திருக்கிற புத்தகம் இது. இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்னாலேயே அவர் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். 1950 67 வரை இந்தியாவில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள், அந்த நீதிபதிகளுடைய கல்வி பின்புலம், ஜாதி பின்புலம், மத பின்புலம் என்பவற்றை ஆராய்ந்து கட்டுரை எழுதியிருக்காரு. அப்புறம் 1970 எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில்
3272 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதை ஆய்வு செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிபதிகளுடைய முற்போக்கு பார்வை, தாராளவாத பார்வை, பழமைவாத சாதிய சார்பு நிலை கொண்ட பார்வை எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்று கட்டுரை எழுதியிருக்கார். அந்த காட்பாய்ஸ் எழுதிய குறிப்புகள் தான் இவர் புத்தகமாக போட்டிருக்கிறார். சரி, இந்த புத்தகத்தினுடைய கிரெடிபிலிட்டி என்ன, நம்பகத்தன்மை என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று நமக்கெல்லாம் தெரிந்த இப்போ மறைந்த ஃபாலி எஸ் நாரிமன், மூத்த வழக்கறிஞர். அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, வெல் ரிசர்ச் அண்ட் வெல் ரிட்டன் புக், ஜஸ்ட் அன்புட்டவுனபிள், எடுத்தா கீழே வைக்க முடியாது, அவ்வளவு சிறந்த ஆய்வுகள் கொண்டது. அடுத்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரூமா பால் அவங்க சொல்லியிருக்கிறது மெட்டிகுலஸ்லி ரிசர்ச் அண்ட் ஆப்ஜெக்டிவ். சரி, ஓகே, இவ்வளோ பெரிய பீடிகை எதற்காக போடுறேன் அப்படின்னு. இதை தவிர இந்த என்ஜேஏசி என்ற ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அதை மோடி கொண்டு வந்ததை ரத்து செய்து நீதிபதி கேஹார் உள்பட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு காலேஜியம் தான் நியமிக்கணும் என்று கொடுத்த தீர்ப்பில் இந்த காட்பாய்ஸை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த நேர்காணலை எடுத்தவருக்கான அவருடைய தகுதிக்கான சான்றுகள். அவர் பல பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காரு. அப்படி பேட்டி எடுத்ததில் அந்த நீதிபதிகள் சொன்னதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து பாரன் பெஞ்சில் வந்த கட்டுரையை பற்றி சொல்கிறீங்க, அல்லது திராவிடர் கழகம் ஆசிரியர் போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அல்லது சமூக நீதி கொள்கை கொண்டவர்கள் இந்த நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற அப்பாயின்மெண்ட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பவர்கள் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறத சுட்டி காட்டுறதை நம்ம பேசுகிறோம். ஆனால் காட்பாய்ஸ் வந்து ராஜகோபால ஐயங்கார் என்ற ஜட்ஜுக்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறார். ஜூன் 83 ஆன் ரெக்கார்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் காட் ஆல் அட்வான்டேஜஸ், ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிராமின்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. இது சொல்லியிருக்கிறது யாரு? ராஜகோபால ஐயங்கார். இப்படி சொல்வதற்கு அவர் தயக்கப்படவில்லை. ராஜகோபால் ஐயங்காருங்கிறது ஜட்ஜ் பேர்? ஆமா, ஜட்ஜ் பேர் தான். அவருடைய ஒரிஜினல் நேம். புக் சாதி பேரோட இருந்து நீதி பரிபாலனம். ஆமாமா இருக்குது. ஏன் வட இந்தியாவில் பூரா அப்படி தானே இருக்கு, தமிழ்நாட்டில் தான் அது இல்லை, அது இருந்திருக்குது. அப்புறம் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு நீதிபதி, அவர் ஜாதி பேரை எடுத்துட்டாரு. ஆனால் அவங்க அப்பா நீதிபதி, அவர் பேர் TLV ஐயர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஜாதி அடிப்படையில் தான் நடக்குது, இதை அவரும் சொல்லியிருக்கிறார். இப்போ இது மாதிரி நிறைய இருக்குது அந்த புக்கில். இதுக்கு மேலே இவை எல்லாற்றையும் விட ஜஸ்டிஸ் DA தேசாய் அப்படின்றவரை வந்து காட்பாய்ஸ் பேட்டி கண்டிருக்காரு. அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த அந்த நீதிபதி வந்து KC வசந்தகுமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா என்ற இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த 5 நீதிபதிகளில் ஒருவர் அந்த DA தேசாய். அவர் இந்த காட்பாய்ஸ்ல என்ன ஜோக் அடிச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா, நாங்கள் 5 பார்ப்பன நீதிபதிகள், 5 பிராமின்ஸ் மேக்கிங் டெசிஷன்ஸ் அபவுட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் அவர். அந்த இடஒதுக்கீடு வழக்கில் அவர் ஜோக் அடித்து சிரிச்சிருக்கிறாரு. அவர் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறாருன்னு எடுத்து பார்த்தேன் நான். அந்த தீர்ப்பினுடைய கடைசி வரி, the ultimate objective of designating certain groups of backward classes is to give effect to the principle of equality of opportunity. இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது வாய்ப்பில் சமமான பங்கு வழங்குவதற்கான நோக்கம் கொண்டது. As and when a group becomes fairly advanced, it has to be removed from the category of backward classes. அவங்க முன்னேறிட்டாங்கன்னா அதை தூக்கிடணும், அவங்கள பிசியிலிருந்து எடுத்துடணும். காம்படிஷன் அலோன் ஷார்பன்ஸ் த இன்டலெக்ட், எபிலிட்டி அண்ட் என்டர்பிரைஸ். போட்டி தான் அறிவு, திறமை, முன்முயற்சி இதற்கெல்லாம் வந்து அடிப்படையாக அமையும். இது வந்து அவங்க அந்த நீதிபதிகள், அவர் சொன்ன மாதிரி ஜோக் அடித்த 5 பார்ப்பன நீதிபதிகள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. இப்போ ஒரு பார்வையிலிருந்து சொன்னால், இவங்க இந்த 5 நீதிபதிகளும் பார்ப்பனர்களாக இருந்ததற்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். அது எந்த வகையிலும் இவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னு நாம் நம்ப வேண்டும்.
அப்படி நம்ப தேவையில்லைன்னு நான் சொல்லல, வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொல்லியிருக்கிறாரு. கிருஷ்ணய்யரை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. ஜட்ஜஸ் பேக்ரவுண்ட் அஃபெக்ட் தேர் டெசிஷன்ஸ். இது வி.ஆர். கிருஷ்ணய்யர் அங்கே சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய பின்புலம் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. இதுக்காக வி.ஆர். கிருஷ்ணய்யர் மேலே யாரும் கண்டெம்ட் எடுக்கலை, எடுத்திருக்கணும் நியாயமா. அதை அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம், கௌதம் பாட்டியா என்ற சட்ட வல்லுனர், அவர் அன்சீல்டு கவர்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் இப்போ நம்ம மோடி ஆட்சியின் கீழ் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட பல தீர்ப்புகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். அதில் மிகவும் குறிப்பான ஒரு தீர்ப்பு, இதை பற்றி அரண்சை நேர்காணலே நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. நீதிபதி கன்வில்கர் PMLA இடியினுடைய அடாவடித்தனங்கள், அட்டூழியங்களுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடிய PMLA என்ற சட்டம் அரசமைப்பு சட்டப்படி செல்லத்தக்கது என்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதை சேலஞ்ச் பண்ணிய வழக்கு இன்னமும் பெண்டிங் இருக்குது. அந்த தீர்ப்பு எப்படி முறைகேடானது, கன்வில்கர் என்ற நீதிபதி ஒரு பியூரோக்ராட்டை போல சிந்தித்து எப்படி தீர்ப்பு எழுதியிருக்கிறார் என்று அதில் நேரடியாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது ஒரு எக்ஸாம்பிள். அதில் அவர் கௌதம் பாட்டியா சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வரியை மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன். The conversation about judicial ideology, about how it impacts the judgment, needs to be a public conversation and not an underground conversation in WhatsApp group between lawyers. ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்கும் போது அந்த நீதிபதியினுடைய சித்தாந்த பார்வை அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு என்பதை நாம் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். ரகசியமாக வாட்ஸ்அப்பில் கிசுகிசு போல வழக்கறிஞர்கள் பேசிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இது ஒரு பாயிண்ட். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஒரிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் முரளிதர், இப்போ அவர் பிராக்டிஸ் பண்ணுறார் வழக்கறிஞரா, அவரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றியதை மோடி அரசு விரும்பவில்லை, முடக்கி வைத்தது. அவர் தான் டெல்லியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் நடைபெற்ற போது அதற்கு எதிராக உடனே FIR பதிவு பண்ணுன்னு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்ட அன்னைக்கு ராத்திரியே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த முரளிதர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். ஜட்ஜஸ் டூ மேக் பொலிட்டிக்கல் சாய்ஸஸ். நீதிபதிகள் அரசியல் ரீதியான தெரிவுகளை எடுக்கிறார்கள். தே மே திங்க் தே ஆர் நியூட்ரல். தாங்கள் நடுநிலையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பாலிடிக்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனிங் ஆர் நாட் ஆஸ் செப்பரேட் as we want them to be. அரசியலும் நீதிமன்ற தீர்ப்புகளும் வேறு வேறாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உண்மையில் அவை அப்படி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவரைக்கும் நானோ வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோ இன்னும் வேறு பலரோ, இப்போ துஷ்யந்தவே பேசுறாரு, கபில் சிபல் பேசுறாரு, பல பேர் வெளியே விமர்சனம் செய்து வழக்கறிஞர்கள், பிரசாந்த் பூஷன் பேசுறாரு, இன்னும் நிறைய சொல்லலாம், இந்திரா ஜெய்சிங் அவங்க பேசுறாங்க, இப்படி பட்டியலிட்டு கொண்டு போகலாம். அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள், அதனுடைய பார்வை, சந்திரசூடுடைய பல தீர்ப்புகளை பற்றி, அவர் எலக்ட்ரல் பாண்ட் பற்றி கொடுத்த தீர்ப்பு, இண்டன்பர்க் வழக்கில் அவர் கொடுத்த தீர்ப்பு, காஷ்மீர் பற்றி அவர் கொடுத்த தீர்ப்பு, பாபரி மஸ்ஜிதில் 5 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு, இதெல்லாம் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பர்சனல் லைஃப், விநாயகர் சதுர்த்திக்கு அவர் மோடியை கூப்பிட்டு பூசை செய்ததை பற்றி கடுமையான விமர்சனங்கள் பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு கண்டெம்ட் கேஸு எதிர்கட்சிகள் கொடுத்து ராஜ்யசபாவில் ஜெகதீப் தங்கர் அதை பெண்டிங் வச்சிருக்காரு. சேகர் யாதவ் என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கில் பேசும்போது எங்களுக்கு கீதை உங்களுக்கு குரான் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை கொச்சையாக இழிவுபடுத்தும் வகையில் சொல்லக்கூடிய ஹிந்தியில் கத்முல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு மதச்சார்புள்ள மதவெறி பிடித்த நீதிபதி அப்படின்னு சொல்லி அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொடுத்து அது அங்கே பெண்டிங் இருக்குது. அப்போது இது இன்னும் நிறையா உங்களுக்கு தெரியும், நீதிபதிகள் எப்படி பேசுனாங்க. ஒரு நீதிபதி கல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் எப்படி பேசிட்டு மக்கியானாலே பிஜேபியில் சேர்ந்தார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்ற காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம்.
என்னன்னு கேட்டால் பிஜேபி காரங்களுக்கும் சங்க பரிவாரத்தினருக்கும் இந்திரா காந்தி காலத்தில் கமிட்டட் ஜட்ஜஸ், கமிட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. கமிட்டட் ஜுடிஷியரினா என்ன பொருள்? எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அரசாங்கம் என்ன முடிவுகளை எடுக்கிறதோ அதுக்கு தலையாட்டக்கூடிய நீதிபதிகளை கமிட்டட் ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மோடி ஆட்சியில் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் 100% அப்படி கமிட்டட் ஜட்ஜஸுக்கு தான் நடக்குது. அவங்க அந்த பார்வையோடு தான் பல தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். நீதிமன்ற நியமனமே அப்படிதான் நடக்குது, ப்ரமோஷன் அப்படிதான் முடக்கப்படுது, டிரான்ஸ்ஃபர் அப்படிதான் தடுக்கப்படுகிறது. 1000 சான்றுகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இதை பேசக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு முன்னால நீங்க பூர்வாசிரமத்தில் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பது போல அன்றைக்கு நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இந்த இதுல வந்து உட்கார்ந்த உடனே நீங்க புனிதர்கள் ஆயிடணும். இதை பத்தி எம்.ஆர். ராதா ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. வக்கீலா இருக்கிற வரைக்கும் வாயை திறந்த போதெல்லாம் புழுகிறான், நீதிபதி ஆன உடனே அவன் நீதிமான் ஆயிடுறான், எப்படி ஆகுதுன்னு கேட்டார் எம்.ஆர். ராதா. அது மாதிரி இப்போ அதுக்கு முன்னால இருக்கிற சித்தாந்தம் என்பது அதற்கு பின்னால வந்த பிறகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை பற்றி வெளிப்படையா பேசணும். அதை பற்றி கௌதம் பாட்டியா ரொம்ப அழகா ஒன்று குறிப்பிடுறாரு. அமெரிக்கன் ஜுடிஷியரியில ஜட்ஜு அப்பாயிண்ட் பண்றது அரசியல் சார்போடு நடக்குது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி பதவிக்கு வரும்போது அந்த சார்பான நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ரிப்பப்ளிகன் பார்ட்டி இப்போ ட்ரம்ப் பதவிக்கு வரும்போது அந்த சார்பான நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அதனால அவங்க பேசும்போதே மண்டபத்தில் எழுதி கொடுத்தது நல்லா தெளிவாக தெரியும், இப்படிதான் பேசுறாங்க என்று நமக்கு தெரியும். அப்படி நம்ம நீதித்துறையை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீதிபதிகளுடைய அந்த பார்வை பேசப்பட வேண்டும் என்பதை ஜஸ்டிஸ் முரளிதரிலிருந்து கௌதம் பாட்டியாலிருந்து எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இதைத்தான் அந்த சுப்ரீம் விஸ்பர்ஸ் என்ற அந்த நூலும் குறிப்பிடுகிறது. அதனால நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மையை, மன்னன் நிர்வாணமாக இருக்கிறார் என்ற உண்மையை ஒரு குழந்தை தான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற நிலைமை இருக்கக்கூடாது. அதை வெளிப்படையா பேசுவோமே, சரி தப்பு என்று பேசுவோமே, எதற்கு நம்ம வந்து ஒரு பம்மாத்து காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இவ்வாறு பேசுவது கண்டெம்ட் என்று நீதிபதி கருதுகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வாஞ்சிநாதன் கேட்கிறாரு, என்ன குறிப்பான அலிகேஷன் சொல்லுங்க, பதில் சொல்லுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அவரை வந்து கோழைன்னு சொல்லிட்டாரு ஜிஆர்எஸ். எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம். வேற ஏதாவது அவர் கொஞ்சம் கடிஞ்சு கூட சொல்லியிருக்கலாம். வாஞ்சிநாதன் கோழை என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர் அல்ல. அவர் வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்த அன்னிலிருந்தே அந்த தொழிலை பணயம் வைத்துதான் அவர் ஆக்டிவிஸ்ட் ரோலில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். 2014 தான் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. 2015 கொக்கோ கோலா எதிர்ப்பு போராட்டத்தில் கொடிய போலீஸ் அடக்குமுறை, வீரப்பன் வேட்டையில் இருந்த ஒரு டிஐஜி தான் அங்கே இருந்தார். அப்போ கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேரு. அப்போ அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அதற்கு பின்னால தாது மணல் கொள்ளைக்கு எதிராக வைகுந்தராஜன் இடத்துக்கே போய் வீடியோ எடுத்திருக்கிறாரு. தூத்துக்குடியில் தாது மணல் கொள்ளையன் வைகுந்தராஜன் என்று பேனர் வச்சு பொதுக்கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் வாஞ்சிநாதன். நான் அதில் வந்து பேசியிருக்கிறேன். தூத்துக்குடியில் போய் வைகுந்தராஜன் அப்படி சொல்றதுக்கு வாய்க்கரிசி போட்டு தான் அங்கே போகணும். அப்படி போய் தான் கூட்டம் நடத்தினோம். அங்கேயே மேடையில் ஆயுதத்தோடு தாக்க வந்தார்கள். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அதை எதிர்கொண்டோம். அதுக்கு பின்னால சூட்கேஸை வைத்து பேரம் பேசினார்கள். அதற்கும் அவர் படியவில்லை. கிரானைட் வழக்கில் நரபலி உள்ளிட்ட விஷயங்களை வாஞ்சிநாதன் வெளியே கொண்டு வந்தார். அப்பவும் பேரம் பேசினார்கள். அதற்கும் அவர் பணியவில்லை. அதற்கு பின்னால ஸ்டெர்லைட்டில் அந்த போராட்டத்தில் உடன் நின்று துப்பாக்கி சூட்டில் அவரும் ஹரிராகவன் என்ற தூத்துக்குடி வழக்கறிஞரும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். அந்த ஷூட்டிங் போற டார்கெட்டட் ஷூட்டிங். இது அருணா ஜெகதீசன் தன்னுடைய அவங்களுடைய கமிஷன் விசாரணையில் சொல்லியிருக்கு. சொல்லப்போனால் அருணா ஜெகதீசன் குழு, ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் வாஞ்சிநாதனுடைய கூற்றுகளை தான் முதன்மையாக சார்ந்து அந்த தீர்ப்புகளை வந்து அவர் வழங்கியிருக்காரு. அவங்கள கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு. அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். அந்த தூத்துக்குடி கேஸிலையும் அவரோட வாஞ்சிநாதனிடம் பேரம் பேசப்பட்டது, பணியவில்லை. கூடங்குளம் பிரச்சனையில போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடந்த போது அவர் ஃபீல்டில் நின்றிருக்கிறாரு. அதற்கு பின்னால் ஆறுமுகசாமி தமிழ் பாடும் போராட்டம், அதுல நின்று சிறை சென்றிருக்கிறார். இன்னைக்கு அர்ச்சகர் வழக்குல 2018 முதல் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த வழக்கில் முற்றும் முழுதாக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் தான் ஈடுபட்டிருக்குது.
அந்த அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தோடு, அதுல மிக முக்கியமாக பங்காற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் விருத்தாச்சலம் ராஜுவும் வாஞ்சிநாதனும் தான். அதனால இது எல்லாமே இப்போ திருப்பரங்குன்றத்துல அந்த தர்கா இடம் வந்து கோயிலுக்கு சொந்தம் என்ற பொய் பிரச்சாரத்தை சங்கிகள் கட்டவிழ்த்து விட்ட போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரைவி கவுன்சிலேயே அந்த வழக்கு தீர்ப்பாகி இருக்கிறது என்று அந்த தரவுகளை வெளியிட்டு அந்த பொய்யை உடைத்தவர் வாஞ்சிநாதன். இந்த இப்போ அவங்க நடத்தின இந்த அறுபடை வீடுக்கு நாங்கள் நடத்துகிறோம் என்ற கூத்தின் போது அங்கே அரசியல் பேசக்கூடாது என்று இம்ப்ளீட் செய்து வழக்கு தொடுத்து ஜஸ்டிஸ் புகழேந்தி அப்படி ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு காரணமாக இருந்தவர் வாஞ்சிநாதன். அவர்கள் அந்த பிரச்சனை, அந்த அறுபடை வீடு தான் மாநாடா ஏதோ ஒன்று நடத்தும் போது அங்கே அதற்கு முன்னால் மத நல்லிணக்க மனித சங்கிலி நடத்தியவர், அதற்கு முன்முயற்சி எடுத்தவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். இது எல்லாமே யாருக்கு ஆத்திரத்தை ஊட்டி இருக்கும் என்பதை காமன் சென்ஸ் உள்ள யாரும் புரிந்து கொள்ளலாம். இந்துத்துவ சக்திகளுக்கு, இந்து முன்னணியினருக்கு இது ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நீதிபதி GR சாமிநாதனுக்கு எது ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என்பது நமக்கு தெரியாது. அவர் சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது அவர் தான் சொல்லணும். நீங்க சொன்னதை தொகுத்து பார்க்கும் பொழுது இப்போ GR சுவாமிநாதன் வாஞ்சிநாதன் இஷ்யூ இது பத்தின தெளிவு கிடைக்கிறதோட இன்னொரு விஷயம், இப்போ நீங்க மேற்கோள் காமிச்ச சுப்ரீம் விஸ்பர்ஸ் இன்னும் அந்த இதர புத்தகங்கள் பார்க்கும் பொழுது இந்த நீதி பரிபாலன முறையில தான் முன்னாடி நம்ம அந்த முதல் கம்யூனல் ஜியோவை ரத்து பண்ண அந்த தீர்ப்பு இந்த ஜுடிஷியரி செட்டப்ல இருந்தா வருது. இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்புகள் இதுக்குள்ள இருந்தா வருது. இடஒதுக்கீடுக்கு கேப் வைக்கணுங்கிற தீர்ப்பு இதுக்குள்ள இருந்தா வருது. கீழவன்மணியில கோபாலகிருஷ்ணன் நாயுடுங்கிற அந்த நபர் வந்து பண்ணையாரு, அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாருங்கிற தீர்ப்பு இதுக்குள்ள இருந்தா வருது. இப்ப இந்த தீர்ப்புக்கு இந்த பக்கம் வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற மக்கள், நீங்க தீர்ப்பு கொடுக்கிற ஸ்டைல் சரியில்லை அல்லது அந்த கண்ணோட்டம் சரியில்லை, எங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியல, அதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய காஸ்ட் பயாஸா இருக்கலாம் அப்படின்னு ஒருவேளை மக்கள் இந்த நீதி பரிபாலன முறையுடைய வரலாற்றிலிருந்து அங்க தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து மக்கள் பேசினால் அது வந்து கண்டெம்ப்ட்ங்கிற அச்சுறுத்தல் வந்து மக்களை வந்து பின்னாடி தள்ளுது. இப்போ இதே GR சுவாமிநாதன் குறித்தே பார்க்கும் பொழுது அவர் வந்து மாரிதாஸ் விவகாரத்தில் அந்த கொரோனா ஜிஹாதுன்னு அந்த நபர் இஸ்லாமியர்கள் தான் கொரோனா பரப்புறான்னு சொன்னா அதுக்கு அவரை வந்து விடுவிச்சார் நீதிபதி. வந்து அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற மாதிரி தான் அந்த விடுவிக்கப்பட்டது. பாஸ்போர்ட் ஸ்கேம் தொடர்பான விஷயத்துல பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து சூப்பர் அப்படின்னு அவரை பாராட்டினாரு. 2023 வாக்குல இந்த கான்ஸ்டியூஷன் இப்படியே இருக்கணும்னு சொன்னா இந்த டெமோகிராஃபி மாறக்கூடாது அப்படின்னு மக்கள் தொகை தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இப்போ இந்த கவலையும் கன்சர்ன்ல இருந்து ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஒரு ஒப்பீனியன் வந்தா, இந்த ஜுடிஷியரி வந்து ஒப்பீனியனுக்கு அப்பாற்பட்டது, நீங்க இதை பேசினா கண்டெம்ப்ட், அவரே சொல்றாரு நாங்க கடவுள் இல்லைன்ட்டு. கடவுள் இல்லாத பொழுது தமிழ்நாட்டில் கடவுளையும் சேர்த்தா விமர்சிக்கிறாங்க. கடவுளாக இல்லாத பொழுது ஒரு விமர்சனத்துக்கு இப்படி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து வாஞ்சிநாதன் குறித்த இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் பேசப்படும் பொழுது சாதாரண பார்ப்பனர் இல்லாத மக்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள் அவங்க இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா 2 விஷயங்கள் இருக்குதுங்க. நான் ஒரு சொல்ல பயன்படுத்துறேன், நான் பிராமின் கான்சியஸ்னஸ், பார்ப்பனர் அல்லாதார் உணர்ச்சி அல்லது உணர்வு, அதை எப்படி வேணா வந்து எடுத்துக்கங்க. அதுக்கு பொருள் பார்ப்பனர் அல்லாத செட்டியார், வன்னியர், கவுண்டரு, தேவர் உணர்வு அப்படின்னு நான் சொல்லலை. நான் பிராமின் கான்சியஸ்னஸ் அப்படின்றது காஸ்ட்லெஸ் கான்சியஸ்னஸ், சாதியை மறுக்கின்ற உணர்வு. பிராமின் கான்சியஸ்னஸ் அப்படின்றது பார்ப்பனர்களாக பிறந்தவர்களுக்கு மட்டுமே உரியதல்ல, அது அண்ணாமலைக்கும் உரியது. அவங்க குலத்தொழிலே அவங்க செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை பேசியது நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி யார் பேசினாலும், யார் அந்த கருத்தில் இருந்தாலும் அவங்க பிராமின் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த நான் பிராமின் கான்சியஸ்னஸ் என்பதை உருவாக்குவதற்குத்தான், அதாவது சாதி மறுப்பு ஒரு கண்ணோட்டத்தை, மன உணர்வை உருவாக்குவதற்குத்தான் புலேயிலிருந்து, அம்பேத்கரிலிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து அத்தனை பேரும் பாடுபட்டார்கள். அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறதா? அந்த உணர்வு இருந்தால் இதை பற்றி வாஞ்சிநாதன் என்ற யாரோ ஒரு நபரோ, யாரோ ஒரு துஷ்யந்த் தவே, ஒரு கபில் சிபல், ஒரு இந்திரா ஜெய்சிங் இவங்க தான் பேசணும் என்பது இல்லை. இப்ப எவ்வளவோ கான்ட்ரவர்சியலான தீர்ப்புகள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சனாதன தர்மம் பற்றிய தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன.
இந்த தீர்ப்பை எல்லாம் பற்றி எவ்வளவு பேர் பேசினார்கள்? இப்ப சனாதன தர்மம் என்பது அதற்குள்ளே வர்ணாசிரம தர்மம் தான் அதனுடைய சாரம், எசன்ஸ். வர்ணாசிரம தர்மம் என்பது பார்ப்பன மேலாண்மையை குறிப்பது என்பது உலகறிந்த விஷயம். இதை பற்றி அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். சனாதன தர்மம் என்பது இஸ் ஈக்குவலன்ட் டு நாசி டாக்ட்ரின் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த சனாதன தர்மத்தின் அருமை பெருமைகளை பற்றி எழுதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கியவர்களில் பிறப்பால் பார்ப்பனர்களும் இருக்கிறார்கள், பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகளும் இருக்கிறார்கள். ஆனால் பிறப்பால் பார்ப்பனர்களாக இருக்கின்ற நீதிபதிகள் அத்தகைய தீர்ப்புகளை வழங்கும் போது அதற்கு அவர்களுடைய பின்புலம், சமூக பின்புலம் ஒரு காரணமாக இருக்கும் என்று மனதால் கூட நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்வார்களானால் அவர்களுக்கு நீதிபதி கிருஷ்ணய்யர் சொன்ன அந்த கூற்றை சமர்ப்பிக்கிறேன். இல்லை ஒத்துக்க முடியாது அப்படின்னா மனோஜ் மித்தா ஒரு புக்கை எழுதியிருக்காரு, காஸ்ட் ப்ரைட் என்று. விஜயசங்கர் ராமச்சந்திரன் அதை மொழிபெயர்த்திருக்கிறார், தமிழில் கூட வரப்போகுது. அந்த காஸ்ட் ப்ரைட் என்பதில் நம்முடைய இந்தியாவின் நீதிபதிகள் என்ன மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்று படித்து பாருங்கள். தீண்டாமையை நியாயப்படுத்துகின்ற தீர்ப்புகள், ஜாதியை நியாயப்படுத்துகின்ற தீர்ப்புகள், வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்துகின்ற தீர்ப்புகள் எத்தனை இருக்கின்றன படிச்சு பாருங்க. அதெல்லாம் படித்த பிறகும் இல்லை இல்லை இவர்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்றுதான் நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்ப தவறினால் நீங்க கண்டெம்ட், அதை அவமதிப்பை இழைத்தவர்களாக ஆவீர்கள் என்று யாராவது சொன்னால், இந்த சாதிய அமைப்பை உயர்த்தி பிடிக்கின்ற தீர்ப்புகளாக இருக்கட்டும், கூற்றுகளாக இருக்கட்டும், அரசு ஆணைகளாக இருக்கட்டும், அதை அவமதிப்பதுதான் எங்கள் கடமை. அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியில் நிற்குது, பிராமினிசத்தில் நிற்கல. பிராமினிசத்தை ரத்து செய்து, மனு நீதியை ரத்து செய்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை சொல்லத்தான் கான்ஸ்டிடியூஷன் வந்தது. ஆகவே வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை போல தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள், தமிழ்நாட்டு வழக்கறிஞர் சங்கங்கள், ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் அவர்கள் எல்லோரும் இதை பற்றி பேச வேண்டும். இது வாஞ்சிநாதன் என்ற தனிப்பட்ட வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்ல. இது இனிமேல் நமக்கு கருத்துரிமை உண்டா இல்லையா? நாம் பிற்போக்கு தீர்ப்புகளை எதிர்த்து பேச முடியுமா முடியாதா? நாம் நீதிபதிகளுடைய பிற்போக்கான வலதுசாரி சாய்வுகள், சாதிய சாய்வுகள் இவை குறித்து விமர்சனம் செய்கின்ற உரிமையாவது நமக்கு உண்டா கிடையாதா என்பது பற்றிய பிரச்சனை. இதை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் யாரோ ஒருவர் பூனைக்கு மணி கட்டுவதற்கெல்லாம் வர மாட்டார்கள் என்பதை வழக்கறிஞர் சமூகம், நீதிபதிகள் சமூகம், படித்த அறிவாளிகள் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே யாரோ ஒருத்தர் பேசினாதான் அது பிரச்சனை. மொத்த சமூகமும் எழுந்து நின்று வாஞ்சிநாதனுடைய குரலில் அல்லது வாஞ்சிநாதனை போன்ற முற்போக்கு சமதர்மத்தில் நம்பிக்கையுள்ள வழக்கறிஞர்களின் குரலில் பேச தொடங்கினால் இந்த மாதிரி கண்டெம்ட் பிரச்சனை எல்லாம் வராது என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய தீர்வு. கண்டெம்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஒரு சமூக நீதியை விரும்புகிற சமூக நீதியின் பயனாளிகள் ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நான் சாரமாக புரிஞ்சுக்கிறேன். மக்கள் பார்வைக்கு வைப்போ, மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம், மக்கள் பார்த்து இதை பரவலாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் நம்முடைய விருப்பம். மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.